கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 145:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் இரக்கமில்லாமல் சாந்த குணமில்லாமல் நடந்து கொள்வதை பார்க்கின்றோம். பிள்ளைகள் தங்களை பெற்ற பெற்றோர்களை இரக்கமில்லாமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள். பெற்ற பிள்ளைகளை குப்பைத் தொட்டியில் போட்டுச் செல்வதை கேள்விப்படுகிறோம். சாந்த குணமில்லாமல் சிறிதான ஒரு காரியத்திற்காக கொலைவெறியுடன் செயல்படுகிற மனிதர்களை பார்க்கிறோம். நம்மை எல்லோரையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். அப்படியிருக்கும் போது ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? காரணம் என்னவென்றால், அவர்கள் யாரும் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனை ஏற்றுக்கொண்டவர்களும் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்வீர்களானால், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். மனிதர்கள் இரக்கமில்லாமல் சாந்தகுணமில்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. மிக பெரிய செல்வந்தர் வீட்டிற்கு அருகில் பிச்சைக்காரன் ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த அந்த செல்வந்தரோ அவன் மேல் இரக்கப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் பணத்தை தானம் செய்தார். அடுத்த நாளும் அந்த பிச்சைக்காரன் அவரிடம் போனால் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி போனான். மறுபடியும் அந்த செல்வந்தர் தானம் செய்தார். அதேபோல அடுத்த நாளும் அவன் செல்லும்போது ஆரம்பத்தில் அவன் மேல் இருந்த இரக்கம் போய் இப்பொழுது கோபம் அடைந்தார். ஒரு நாள் கொடுத்தேன், மறுநாளும் கொடுத்தேன், தினமும் கொடுப்பதற்கு உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்று கோபமாய் சத்தமிட்டார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு மனிதர்களுடைய இரக்கமும் சாந்தமும் ஒரு முறை இருந்தது போல எல்லா நாட்களும் இருக்காது. ஆனால் நம்முடைய கர்த்தர் என்றென்றைக்கும் சதாகாலமும் நம்மேல் இரக்கமும் மனுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர். அந்த செல்வந்தரை போல கர்த்தர் உங்களை நடத்துவது இல்லை. நீங்கள் எத்தனை முறை அவரிடம் சென்றாலும் எனக்கும் உனக்கும் என்ன உறவு என்று கேட்க மாட்டார். அளவில்லாமல் கிருபையை அளிப்பவர், உங்கள் மேல் இரக்கமுள்ளவர், கோபம் கொள்ளாமல் சாந்த குணமுள்ளவர். மனிதர்களிடம் உதவி என்று கேட்கும்போது ஒரு முறை இரக்கப்படலாம், உதவி செய்யலாம். எல்லா நேரங்களிலும் அப்படியிராது. ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் சதாகாலங்களும் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். இன்றைக்கும் நீங்கள் வாய்க்காது என்று காரியம் வாய்க்குது என்றால் கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் வைத்து உங்கள் மேல் கிருபையாயிருக்கிறார். எப்படி நடக்கிறது, எப்படி நடந்தது என்று நினைப்பீர்களானால் கர்த்தர் கிருபை உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தினேரே ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கிருபையாயிருக்கிறேரே ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் உமது கிருபை எங்களுக்கு வேண்டும். அனுதினமும் புது புது கிருபை தந்து எங்களை வழிநடத்துவீராக. ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். அவர்களை குணமடைய செய்வீராக. அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும்.
உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.